ராஜேஷ் ஷாப் நம்ம பிரபாஸ் அவர்கள் நடிச்சு ரீசெண்டா பொங்கல் ட்ரீட்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தெலுங்கு திரைப்படம். தெலுங்கு படமாகவே இருந்தாலும் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே டப் பண்ணி ஒரு பேன் இண்டியன் திரைப்படமா தான் இந்த படத்தை தியேட்டர்ல கொண்டு வந்தாங்க. படத்துடைய ட்ரைலர் வெளிவரும் போதே நம்ம சொல்லிட்டோம், படம் வந்து ரொம்பவே கிராண்டியரா இருக்கும் போல இருக்கு. இந்த விஎஃப்எக்ஸ்ல மட்டும் செம்ம அடி வாங்கும் போல இருக்கு. விஎஃப்எக்ஸ் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆயிடும். இந்த படம் அடி வாங்குதுன்னா அது விஎஃப்எக்ஸா மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் விஎஃப்எக்ஸே முடியல. ஐ மீன் ஒரு 10% தான் முடிஞ்சிருக்கும் போல இருக்கு. சில பல சீன்ஸ் எல்லாம் அப்படியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணானுங்க. தியேட்டர்ல வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி பெற்ற திரைப்படமா மாறி போச்சு. இது வரைக்கும் நம்ம பிரபாஸ் கெரியர்ல ஃபிளாப் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஐ மீன் விமர்சனமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய படங்கள் இருக்கு. ஆனா வர்த்தக ரீதியா எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா படமும் 500 கோடி ரூபாய்க்கு மேல வந்திருக்கு. ஆனா இந்த ஒரு படம் தான் 300 கோடி கூட வராம ரொம்பவே ஒரு மோசமான நிலைமைக்கு போன ஒரு திரைப்படமா இந்த ராஜசாப் திரைப்படம் தள்ளப்பட்டிருக்கு. சரி, இந்த திரைப்படம் எப்போ டிஜிட்டலா ஓடிடியில் வெளிவரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. அதில் குறிப்பாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா 4 லாங்குவேஜ் வந்து 4 வாரத்தில் வரப்போகுது. ஹிந்தி ஓஷன் 8 வாரம் கழிச்சு தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்து அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆச்சு. இன்னைக்கு நைட், அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டாரில் இந்த படம் இப்போ ஸ்ட்ரீம் ஆக போகுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா 4 லாங்குவேஜில் வரப்போகுது அப்படின்ற விஷயத்தையுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை இப்போ சஸ்பென்ஸாக வச்சுக்கிட்டு இருந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராதேஷாப் திரைப்படம் இப்போதைக்கு உங்களுக்காக ஜியோ ஹாட்ஸ்டாரில் எக்ஸ்டெண்டட் கட்டு தான் இப்போ ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களாமா. ஸோ இன்னும் நிறைய சீன்ஸ் ஆட் பண்ணி ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த படத்தை இப்போ ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே தியேட்ரிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வெர்ஷன் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த ஓல்டு கட்டப்பில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அது வந்து ஃபஸ்ட்டு வந்த வெர்ஷனில் இருக்கவே இருக்காது. ஃபேன்ஸ் எல்லாரும் போட்டு பொழந்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி தியேட்டரில் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ டிஜிட்டலாக ஓடிடியில் வரும்போது எக்ஸ்டெண்டட் கட் வரப்போதாமா, இன்னைக்கு நைட் வரப்போகுது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.